பொருத்தமாக அமையும். ஒரு சமயம் அவர் விமானத்தில் பயணிக்க இருந்த பொழுது விமானம் புறப்பட ஆயத்தமாக இருந்தது. அப்பொழுது ஸ்பீக்கர்லே 2-3 முறை சொல்லிவிட்டார்கள், புறப்பட தயாராக இருக்கிறது, எல்லாரும் சீட்டில் உட்கார்ந்து சீட் பெல்ட் போடுங்கள் என்று. ஆனால் இவரோ நின்று பேசிக்கொண்டே பின்பாக இருந்த இடத்தில் நின்று கொண்டிருந்தார். விமான பெண் 3 தடவை வந்து சொன்னாள், ஐயா சீட்டில் வந்து அமருங்கள், சீட் பெல்ட் போடுங்கள், விமானம் புறப்பட இருக்கிறது என்று. இல்லை, கடைசி நேரம் ஆகிவிட்டது. விமான பணிப்பு மிகவும் அவருடைய வேகமாக வந்து, சார் விமானம் புறப்பட தயாராகிவிட்டது, தயவு செய்து நீங்கள் சீட்டில் வந்து அமருங்கள் என்று சொன்னார். உடனே முகமது அலி மிகவும் பரிகாசமாக அவளை பார்த்துவிட்டு, ஹனி, சூப்பர்மேன் டு நாட் நீட் நோ சீட் நோ பெல்ட். சூப்பர்மேனுக்கு இருக்கையும் வேண்டாம் பெல்ட்டும் வேண்டாம் என்று சொன்னார். உடனடியாக அந்த விமான பணிப்பெண் சற்று கோபமாக அதே நேரத்தில் சிரிப்புடன், எஸ் சார், and Superman do not need no airplane either, so you sit and buckle up என்று சொல்லிவிட்டார். சூப்பர்மேனுக்கு விமானம் கூட தேவையில்லை, ஆகவே நீர் இப்பொழுது முதலாவது உட்கார்ந்து பெல்ட் போடு என்று. ஆம், பெருமை இப்படித்தான் பேசி சில சமயம் நன்றாக வாங்கிக் கொள்ளும். சரி, இப்போ ஆவிக்குரிய நிலைமைக்கு நாம் கடந்து வருவோம். தெய்வ சமூகத்தில் நம்மை தாழ்த்துவது என்பது ஏதோ தேவனிடம் நம் பாவம் அறிக்கை செய்வது மட்டுமல்ல, கூடாது, நம்மிடம் எந்த ஒரு தகுதியும் இல்லை என்று தாழ்த்தி, தேவன் இல்லாத என்னால் ஒன்றும் செய்ய முடியாது என்று அறிக்கை செய்வதுதான் உண்மையான ஒரு தாழ்மை. நாம் ஒருபொழுதும் நம்முடைய திறமை மீதோ நம்முடைய தாளந்துகள் மீதோ நம்முடைய ஞானத்தின் மீதோ நம்பிக்கை வைத்து விடாது. நாம் எப்பொழுதும் சர்வ வல்ல தேவனிலே நம்பிக்கை வைத்தவர்களாக இருக்க வேண்டும். நான் நிற்பதும் நிர்மூலமாகாமல் இருப்பதும் தேவனுடைய சொத்த கிருபை. ஆமையா, அந்த கிருபை ஆஸ்தியும் ஐஸ்வர்யம் பெருகும் பொழுது வேதம் எச்சரிக்கிறது. சங்கீதம் 62:10 கடைசி, ஐஸ்வர்யம் விருத்தியானால் இருதயத்தை அதன் மேல் வைக்காதேயுங்கள். ஆம், ஐஸ்வர்யம் விருத்தியானால் இருதயத்தை அதில் வைத்து விடாதே. மட்டுமல்ல, உபாகமம் 8:17, என் சாமர்த்தியமும் என் கை பெலனும் இந்த ஐஸ்வர்யத்தை எனக்கு சம்பாதித்தது என்று நீ உன் இருதயத்தில் சொல்லிக் கொள்ளாமலும் இருக்க எச்சரிக்கையாயிருந்து உன் தேவனாய் அப்போதும் இருப்பாயாக. இல்லாத பட்சத்தில் பெருமை உங்களை ஆட்கொள்ளும். எல்லா பெருமைக்கும் மிகவும் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். ஆஸ்திகளை குறித்த பெருமை, பதவிகளை குறித்த பெருமை, ஜாதி கொடுத்த பெருமை, கிருபை கொடுத்த பெருமை, இவர்களுக்கு எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். ஆம், கிருபை கொடுத்த பெருமைக்கும் ஊழியத்தில் இருக்கும் பிள்ளைகள் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். நான் ஆராதனை நடத்தினான், நான் ஜெபித்தால், நான் செய்தி எடுத்தால், நான் வியாதிஸ்தர்களுக்காக நான் ஜெபித்தால் நல்லது நல்லது நல்லது. ஆனால் எல்லா கனமும் ஸ்தோத்திரமும் மகிமையும் ஒருவருக்கே அவருக்கே செலுத்த வேண்டும். காரணம், உபாகமம் 8:18 பார்க்கிறோம், உன் தேவனாகிய கர்த்தராகிய அவரே உனக்கு இந்த பலனையும் இந்த கிருபையும் ஐஸ்வர்யத்தையும் கொடுக்கிறார் என்று வேதம் திட்டமும் தெளிவுமாக சொல்வதை நான் பார்க்கிறோம். இந்த ரகசியத்தை நன்கு அறிந்த கர்த்தருடைய தாசர்கள் ஜெபித்ததை, அவர் கூறியதை பார்ப்போமா? மோசே யாத்திராகமம் 33:18 சொல்கிறார், அப்பொழுது அவன் உம்முடைய மகிமையை எனக்கு காண்பத்திரளும் என்றான். உம்முடைய சமூகம் என்னோடு கூட செல்லாதை போனால் எங்களை இவ்விடத்திலிருந்து கொண்டு சென்று விடாதிரும். உம்முடைய அற்புதத்தை செய்தவர், அதிசயத்தை செய்தவர் தான். ஆனால் இங்கு சொல்கிறார், உம்முடைய சமூகம் என்னோடு வராத பட்சத்தில் என்னை இங்கிருந்து எங்களை கூட்டிச் செல்லாதிரும் என்று. தாவீது கோலியாத் காரியத்தில் இந்த ஸ்திரீகள் தான் சும்மா இருக்காதபடம், சவுல் கொன்றது 1000, தாவீது கொன்றது 10,000 என்று சண்டையை மூட்டி விட்டுட்டாங்க. மதுரை பாசை பற்றி உசுப்பேத்து விட்டார்கள். ஆனா தாவீது
1 சாமுவேல் 17:45 பின்பதில் சொல்கிறான், நானோ நீ நிந்தித்த இஸ்ரவேலுடைய ராணுவங்களின் தேவனாகிய சேனைகளுடைய கர்த்தரின் நாமத்திலே உன்னிடத்தில் வருகிறேன். ஐயா, இந்த வசனத்தை மிகவும் அழகா வாசிக்கணும், மெதுவா வாசிக்கணும். நானோ நீ நிந்தித்த இஸ்ரவேலுடைய ராணுவங்களின் தேவனாகிய சேனைகளுடைய கர்த்தரின் நாமத்தில் உன்னிடத்தில் வருகிறேன். ஆமென். வேலை பார்க்குற இடத்துக்கு பிரச்சனையா? பயமா இருக்கா? உங்களுக்கு முன்பாக பொல்லாத மேனேஜர், சூப்பர்வைசர் இருக்காங்களா? இந்த வசனத்தை அப்ளை பண்ணுங்க. நானோ என்ற பலத்தில் வரலையா, நான் வருகிறது இஸ்ரவேலின் தேவனுடைய சேனைகளின் தேவனுடைய நாமத்தில் வருகிறேன் என்று சொல்லுங்க. ஒரு பெரிய வெற்றியை நீங்கள் காண்பீர்கள். அதை உணர்ந்த தாவீது, அவனுக்கு நல்லா தெரியும், தன்னுடைய திறமை ஒன்றும் பண்ணல, தன்னுடைய கவனில் இந்த கல் ஒன்றும் பண்ணல, தேவன் தான். எத்தனையோ ஊழியக்காரர் சொல்றதை நம்ம கேட்டிருக்கோம். கவன் அடிச்சா எப்படி விழுகணும்? பின்னாடி விழுகணும். ஆனா இவன் எப்படி விழுந்தான்? முன்னாடி விழுந்தான். தேவன் பின்னாடி இருந்து தள்ளி விட்டார், ஒரே அடி. அதை உணர்ந்த தாவீது சங்கீதம் 18:29 சொல்கிறான், உம்மாலே நான் ஒரு சேனைக்குள் பாய்ந்து போவேன், என் தேவனாலே ஒரு மதிலை தாண்டுவேன். அந்த ரகசியத்தை உணர்வன் சொல்கிறான், உம்மாலே. சேல்ஸ் பர்சன்ஸ் இதை எடுத்துக்கோங்க, இதை அப்ளை பண்ணுங்க, உங்களுடைய ஜீவத்தில் அப்ளை பண்ணுங்க. எப்படிப்பட்ட காம்படிஷன் என்ன வந்தாலும் இந்த வார்த்தையை சொல்லுங்க, உம்மாலே நான் ஒரு சேனைக்குள் பாய்ந்து செல்வேன், உம்மாலே நான் ஒரு மதிலை தாண்டுவேன் என்று சொல்லுங்கள். கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். பல சபைகளை ஸ்தாபித்தவர், பல நிருபங்களை எழுதினவர். பவுல் அப்போஸ்தலன் சொல்கிறார் பிலிப்பியர் 4:13, என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் உண்டு. ஆமையா, இந்த வார்த்தைகள் எல்லாம் உங்களுடைய ஜீவத்தில் கீதமாக இருக்க வேண்டிய வசனங்கள். இவர் அனைவரும் தேவனுக்கு முன்பாக தாழ்த்தினார்கள், அதனால் தேவனால் அவர்கள் உயர்த்தப்பட்டார்கள். கிறிஸ்து இயேசு இதனை குறிப்பிடவில்லையா? வாசிங்கள் லூக்கா 14:11. தன்னைத்தான் உயர்த்துகிறவனும் தாழ்த்தப்படுவான், தன்னைத்தான் தாழ்த்துகிறவன் உயர்த்தப்படுவான் என்று. உங்களுக்கு பெருமையும் அகந்தையும் உள்ளது என்று உணர்கிறீர்களோ, சற்று பின்னிட்டு உங்களுடைய கடந்த கால ஜீவத்தை கண்ணோக்குங்கள். எந்த நிலைமையில் இருந்த உங்களை தேவன் இம்மட்டுமாக கிருபையாக உயர்த்தியிருக்கிறார் என்பதை சற்று நினைவு கூறுங்கள். உங்களை விட ஞானத்திலும் படிப்பிலும் திறமையிலும் உயர்ந்த உங்களோடு உடன் பிறந்த சகோதர சகோதரிகள், உங்களுடைய நண்பர்கள், சிநேகிதிகள் இன்னும் வறுமையிலும் கஷ்டத்திலும் இருக்கும் பொழுது தேவன் எம்மட்டுமாக உங்களை உயர்த்தியிருக்கிறார் என்பதை சற்று நினைவு கூர்ந்து பாருங்கள். ஆவிக்குரிய ஜீவித்தில் பெருமை தாக்குறதோ சற்று பின்னோக்கி பாருங்கள். எல்லாரும் கைவிடப்பட்டு உளையான சேற்றில் கிடந்த பொழுது எல்லாரும் பரிகசித்தார்கள். இவன் விழுந்து விட்டான், பாவி என்று சொன்னார்கள். ஆனாலோ என்ற தேவ அன்பை என்னை தேடி வந்ததையா, ஒளியான குழிந்து என்னை தூக்கி எடுத்தது, அதை நினைவு கூறுங்கள். தன்னை வெளியேற பெற்ற ரத்தத்தினால் கழுவி என்னை பாவம் மர கழுவி மகளாக மாற்றி விட்டாரே, வரங்களினாலும் கிருபினாலும் நிறைத்தாரே, அதை நினைவு கூறுங்கள். என்னதான் வரங்களினாலும் கிருபினாலும் அவர்களை நினைத்து அலங்கரித்தாலும் தேவனே பாவியான என்மை கிருபியாக இரும் என்ற கீதம் உங்களுடைய ஜீவத்தில் இருக்கட்டும். வேதம் அழகாக சொல்கிறது, ஏசாயா 51:1 பின்போதில், நீங்கள் வெட்டி எடுக்கப்பட்ட கண்மலையும் நீங்கள் தோண்டி எடுக்கப்பட்ட துறவின் குழியையும் நோக்கி பாருங்கள். எப்பொழுதும் அதை நோக்கி பார்க்க வேண்டும். எந்த நிலைமையிலிருந்து தேவன் உங்களை தூக்கினார், எந்த நிலைமையிலிருந்து தேவன் உங்களை உயர்த்தியிருக்கிறார் என்பதை நீங்கள் அடிக்கடி சிந்திக்கலாக இருக்க வேண்டும். இன்னைக்கு அதுதான் குறைந்து விட்டது. ஒரு விளரிக்கு வந்ததும் மனமேற்றமாய், நடையிலே ஒரு மாற்றம், பார்வையிலே ஒரு மாற்றம், பேச்சிலே ஒரு மாற்றம். ஐயா, இருக்க இடத்திலிருந்து தள்ளுவதற்கு தேவனுக்கு ஒரு வினாடி போதும். எச்சரிக்கை, பெருமை உள்ளவனுக்கு தேவன் எதிர்த்து நிற்கிறார் என்று. தாழ்விலிருந்து உங்களை உயர்த்தும் பொழுது எந்த இடத்திலிருந்து தேவனை உயர்த்தினீரே அதை அடிக்கடி நினைத்தவளாக அறுதற்று என்னை அறுதிப்படுத்தி நிலைத்திருக்கீங்களே டாடி, அதுக்காக நன்றி நன்றி என்று சொல்லுங்கள். ஊழியத்தில் இருக்கும் பிள்ளைகளை, ஊழியக்காரர்களை, உங்களுடைய காரியங்கள், உங்களுடைய வேதாகம அறிவை நீங்கள் சார்ந்து கொள்ள வேண்டாம்.
உடைய பணபலத்தை சார்ந்து ஊழியத்தை செய்து விடார்கள். உங்களின் சுய மகிழ்ச்சிக்காக ஊழியம் செய்து விடார்கள். உடைய தந்திர நய வசனிப்பினாலே உங்களுக்கு ஒரு